இன்றைக்கி நம்ம ஃபிஷ் குழம்பும் ஃபிஷ் ஃப்ரையும் மத்தி மீன் வச்சு பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணணுன்றதை இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம் இதெல்லாம் போட்டுக்கணும். இஞ்சி கொஞ்சம் நசுக்கி அதை போட்டுக்கணும். அதை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த பச்சை வாசனை போன பிறகு சின்ன வெங்காயம் நசுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கணும். சின்ன வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு ஒரு தக்காளி அதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிட்டு மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கிக்கணும். நல்லா வதக்கணுன்னே நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம் பேஸ்ட்டு, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு நம்ம தக்காளி வெங்காயம் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கோம், சின்ன வெங்காயமும் தக்காளியும். அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இப்போ இது கூட மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு பச்சை வாசனை போன பிறகு 3 ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அப்புறம் புளி கரைச்சி வச்சுருக்கோம், ஒரு கொட்டை புளி, அதை ஊற்றி நல்லா கிளறிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணோன்னே கொஞ்சம் லேசாக பொங்கினோடனே மூடி போட்டு மீடியமில் வச்சுருங்க. மீடியமில் வச்சு நல்லா அது கொதிக்கட்டும். நல்லா கொதி வரும். நல்லா கொதி வந்தோடனே மீனை போட்டுருங்க. மீனை போட்டு ஒரு கலரு லேசாக, மீன் ரொம்ப கலர்னிங்கன்னா மீன் உடஞ்சிரும், அதனால் அதை போட்டு எடுத்து வச்சுருங்க. அப்புறம் ஃபிஷ் ஃப்ரைக்கு நம்ம ரெடி பண்ணுறோம். மிளகாத்தூள், கொஞ்சம் பெப்பரு, மஞ்சள் தூள், உப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் ஆயில் மிக்ஸ் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக நல்லா ரெடி பண்ணிவிட்டு அதில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான மீனை எடுத்து போட்டு நல்லா கலரிடணும். இப்போ பாருங்கள், மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கொதித்து முடிச்சோடனே அதில் கொஞ்சம் கொத்தமல்லியும் கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்து, ஒரு சிட்டிகை வெல்லம் சேர்த்து ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். இப்போ ஃபிஷ் ஃப்ரைக்கு நல்லா சின்ன மீன் நல்லாயிருக்கும் ஃபிஷ் ஃப்ரை பண்ணால், அதனால தான் ஃபிஷ் ஃப்ரை மீன் குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு.